போய் சேராமல், அது தன்னிறைவு பெறாமல், அடையாமல் இந்த மாயையாகிய இந்த சமுத்திரத்தில் தத்தளித்துக் கொண்டு ராக துவேஷங்களுக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய நிலையினாலேயே அது செத்து போகின்ற நிலைமைக்கு அந்த ஜீவன் என்பது தள்ளப்படுகிறது. இயல்பாகவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய யோகம் என்பது அனைவருக்கும் தெரிந்துதான் இருக்கிறது. ஆனால் ராக துவேஷங்களுக்கு அடிமைப்பட்டதால இந்த மாயையினுடைய விளைவால அதை மறந்து இயற்கைக்கு எதிராகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்போதெல்லாம் நாம் இயற்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்போதெல்லாம் நம்மளுடைய ஜீவனை நாம் நாசம் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றோம். அந்த ஜீவனுடைய இயல்பான அந்த இயற்கை தன்மையான தானாய் தன்மயமாக கூடிய அந்த நிலையை விட்டுவிட்டு மரணத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இயல்பான மனிதனுடைய சுவாசம் என்பது உள் சுவாசமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மாயினுடைய நிலைமையில கூட தினசரி தூங்கும் போதும் அதே சமீரன் கதிதான் நமக்குள் நடக்கிறது. நாம் கர்ப்பவாசத்தில் இருக்கும் போதும் அந்த கதிதான் நடந்தது. நம் பிறப்பின் போதும் ஆண் பெண் சம்போகம் போதும் அப்போதுதான் பிறப்பு உண்டாகிறது. அந்த டைமிலும் இந்த கதிதான் நடந்தது. ஆனால் நாம் வந்த வழியை மறந்துவிட்டு ஏதோ ஒரு பாதையில் மாயின் விளைவாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற முறையில வெளியில் வியாபிப்பதால நாம் செத்து போகின்றோம். அதற்குத்தான் மீண்டும் ஞாபகப்படுத்தி அந்த ஜீவனுக்கு தன்னுடைய இயல்பான நிலையை அடைவதற்கு தானாய் தன்மயமான ஆகக்கூடிய அந்த நிலையை அடைவதற்குத்தான் இந்த உபதேசம் என்பது தேவைப்படுகிறது. இந்த உபதேசத்தை நாம் முறையாக பின்பற்றினால் ஒரு சராசரி மனிதன் கடைசி காலத்துல அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய இயல்பான கிடைக்கக்கூடிய அந்த பிரம்மாந்தரத்தினோடு ஐக்கியமாகி தானாய் தன்மையக்கூடிய அந்த நிலை என்பது இதை முறையாக கிடைத்த இந்த உபதேசத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக நமக்குள் இருக்கும் அந்த மார்க்கத்தை சரி செய்வதன் மூலமாகத்தான் இதை அடைய முடியும். ஏன்னா நாம் மறந்து விட்டோம். பல காலங்கள் நம்ம வெளியில வியாபித்தே பழக்கப்பட்டு விட்டோம். அதுக்காகத்தான் அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த வித்தையை ஞானபிதா கொடுத்த அந்த வித்தையை முறையாக நம்ம பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நமக்கு அந்த மேல்கதி கிடைக்கிறது. அதுக்குதான் நேற்றே சொல்லியிருக்காரு, பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம் எண்ணி இருக்கின்றோம் உலகவாசியாக இருக்கும் வரை. ஆனால் அதிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதை யோசிக்காத காரணத்தினால்தான் நம்ம கண்டிப்பா செத்துத்தான் போகும் அப்படின்னு தீர்மானிச்சு இருக்கோம். ஆனால் அப்படி செத்து போகாமல் இருப்பதற்கு மறிக்க படிக்க வேண்டும். மறிக்க என்று எதனால் பார்த்தீங்கன்னா, நான் என்றும் இந்த அகங்காரத்தையும் இந்த உலகத்தையும் நாம் மறக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அதற்காக காட்டி கொடுக்கப்பட்டது தான் இந்த கதி. இந்த கதியை அபியாசம் செய்தால் மட்டும்தான் இந்த ஜீவனுக்கு மோட்ச கதி என்பது கிடைக்கும். இதை தாண்டி எந்த விதத்துல நம்ம முயற்சி செய்தாலும் சரியது அந்த கதி என்பது நமக்கு கிடைக்காது என்பதுதான் ஞானபிதா மேலும் இன்னைக்கு தெளிவுபடுத்துறாரு. இப்ப தன்னில் இருக்கின்ற அந்த ஜீவ சக்தி பிரம்மாந்தரத்தை திறக்காமல் அதோடு சென்று முட்டி அதோகதியாக வெளியில் போய் நசித்து போய்கிறதான் இயல்பாக செத்து போகிறதுன்னு அப்படின்னு சொல்றது. அதனால தன்னுடைய அந்த ஜீவசக்திய வெளியில விடாம தனக்குள்ளேயே அது மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனாலேயே அது இருப்பிடமான அந்த பிரம்மாந்தரத்தை தட்டி திறக்க வேண்டும். அப்பதான் அந்த பிரம்மாண்டத்தில் லயிச்சு தானாகி தன்மயமாகி தீருகிறதே. இதுக்குதான் மோட்சம் சொல்லுது. இந்த விதத்துல தவிர வேற எந்த விதத்திலையும் கிடைக்கிறது இல்லை. அப்படி ஜீவன் தான் உற்பத்தியான ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்வது தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அதுக்குதான் சொல்றது. அப்ப அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அடைந்தால் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மோட்சம் என்பது சித்திக்கும். இதற்குத்தான் பிராணனையும் அபானனையும் ஐக்கியப்படுத்துவது அப்படின்னு சொல்லுது. அப்போ பிராணன் என்பது நமக்குள்ளேயே அது இயல்பாகவே இருக்கிறது. அபானன் என்று எதுன்னு பாத்தீங்கன்னா அது வெளியில் போகின்ற அந்த
ஜீவசக்தியான வாயுவைத்தான் அது அபானன் சொல்றது. அப்படி வெளியில விடாம, அந்த அபானனை வெளியில் போக விடாம, அந்த பிராணனுடன் சேர்த்து உள்ளேயே ஒரே கதியாக நடத்துவதைத்தான் உண்மையில பிராணாயாமம் சொல்றது. பிராணாயாமம் என்றால் பிராணனை ஆயமம் செய்வது. ஆயமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துவது. அது அபானனாக விடாமல் அதை தடுத்து நிறுத்துவது. அதை வெளியில வியாபிக்க விடாமல் அதை தடுத்து நிறுத்துவது. அதையே நேராக கொண்டு போகிறது பிரம்மந்திரம் வரை. அதற்குதான் நீட்டுகன்னு சொல்றது. அதாவது நமக்குள்ளிருக்கின்ற அந்த பிராணனை அபானனாக வெளியில போகாம உள்ளுக்குள்ளேயே தடுத்து நிறுத்துவது. அப்பதான் அந்த பிராணனுக்கு நேர்கதி ஆகுது. இல்லைன்னா அந்த மூக்கு துவாரத்தின் வழியாக அது வளைந்து 5 இந்திரியங்கள் மூலமாக அது பின்னகதி ஆகுது. பலவாக பிரிந்து விடுகிறது. டிவிஷனாக பிரிந்து விடுகிறது. அதான் பின்னம் என்பது. அப்ப அது ஜீவன் தன்னுடைய முழு சக்தியும் இழந்து விடுகிறது. எப்போ அந்த ஜீவன் சக்தியான வாயு ஒரே கதியாக போடும் நாம் நடத்தும் போது மட்டும்தான் அது பிரம்மாந்தரத்தோடு அது சேரக்கூடிய அந்த நிலையை அது பெறுகிறது. அப்போ அந்த 5 துவாரங்கள் வழியாக வெளியில போய் நசித்து போக விடாம தனக்குள்ளேயே அடக்கி மேல் கீழ் ஒரே கதியாக வரும்போது தான் அது உண்மையில அது நேர்கதின்றது ஆகுது. அதுக்குதான் பிராணனை நேரே கொண்டு போக வேண்டும். அதுக்குதான் சொல்றது. அதுக்குதான் நீட்டுக, அதுக்குதான் நீளமாக்குக அப்படின்னு சொல்றது. அது வளைவாக இல்லாமல் நேராக நீளமாக்க வேண்டியது தான். அப்போ அந்த நம்ம நீளமாக்க வேண்டியதென்றால் நாம் உள்ளிருக்கிற அந்த பிராணன் நீளமா இல்லாமல் வளைந்து அபானனாய் அதை எப்ப வளைய ஆரம்பிச்சதோ அந்த பிராணன் அதனுடைய பாதை எப்ப வளைய ஆரம்பிச்சதோ அப்பயே அது அபானனாக அது வெளியில போய் நசித்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அபானனை வெளியில விடாம பிராணனுடன் சேர்த்து நேரே கொண்டு போகுவதுதான் நீளமாக்குதுன்னு சொல்றது. இதுக்குதான் நீட்டுக அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் அது. அப்ப நம்ம தூங்குகின்ற சமயத்துல நம்மளுடைய கதி எந்த விதமும் அதே மாதிரிதான். நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கும் போது இயல்பாகவே நமக்கு இந்த கதி என்பது நடைபெறுகிறது. அது நடைபெறதாலதான் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி அந்த ஜீவன் என்பது காலையில எழுந்துக்க சொல்ல ஒரு புத்துணர்வு பெறுது. இந்த உடலும் புத்துணர்வு பெறுது. கூடவே இந்த மனமும் நமக்கு புத்துணர்வு பெறுது. அப்போ எந்த சூழ்நிலை பெறுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஜீவனோடு இந்த ஜீவனோடு அந்த மனமானது ஐக்கியமாகும் டைம்ல தான் அந்த மாதிரி புத்துணர்வு பெறுது. எப்பெல்லாம் மனம் வெளியில வியாபிக்கிறதோ அப்பெல்லாம் இளைப்பு களைப்பு அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே அந்த மனமானது ஜீவனோடு பக்தி விசுவாசத்தோடு லயிச்சு இருக்கும் போதுதான் அது புத்துணர்வு என்பது இயல்பாகவே அது பெறுகிறது. அப்பதான் அது தான் உற்பத்தியான அந்த ஈஸ்வரனை அந்த அடங்கிய மனமாக இருக்கும் போது தான் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுக்குதான் நம்ம தூங்குகின்ற சமயத்துல அந்த கிடைக்கக்கூடிய அதே கதிதான் நம்ம தூங்காது இருக்கும் போது. தூங்கும் போதுன்னா நமக்கு மாயையான அந்த தூக்கத்துல இருக்கும் போது தான் அந்த மாதிரி நடைபெறுகிறது. ஆனா நம்ம தூங்காத ஒரு விழிப்பு நிலையில ஒரு ஜாக்கிரதை என்ற நிலையில இந்த கதி கிடைக்கணும். நம்மளுக்கு தூங்காத இருக்கும் போதும் அந்த சமயத்துல நமக்கு கிடைக்கணும் அது. அப்ப அந்த தூங்குகின்ற சமயத்தில் நமக்கு பல பேருக்கு என்னன்னா பல விதத்துல அந்த சுவாச கதின்றது இருக்கிறது. ஒருத்தர் தோட்ட வருது, ஒருத்தர் குறுக்குன்றது ஒண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு குறுக்குது. ஒவ்வொரு விதமான பல விதமான சவுண்டுகள் ஒவ்வொருத்தருக்கு இயல்பாகவே அந்த சுவாசம் என்பது ஏதோ ஒரு இடத்துல அந்த சுவாசத்துக்கு தடை ஏற்படும் போது இந்த மாதிரி எல்லாம் வருது. இதெல்லாம் உண்மையான சரியான கதி என்பது அது கிடையாதது. உண்மையில சரியான கதி அப்படின்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான அந்த வாயுவுக்கு பாத்தீங்கன்னா நேர்மையாய், அதாவது அந்த ஜீவசக்தியான வாயு அதன் இயல்பாகவே நேர்மையாக அது பயணம் செய்யக்கூடிய பாதை எதுவோ அந்த நேர்கதி தான் உண்மையான அது நேர்மையாக அதை தாண்டி வேற எந்த விதத்துல அது பயணம் செய்தாலும் அது நேர்மை என்பது கிடையாது. அது சரியான பாதை. அந்த ஜீவசக்தியான வாயு அந்த பிரம்மந்தரத்தை நோக்கி அது ஜீவன் தன்னுடைய உற்பத்தியான இடத்தை நோக்கி அதை தாக்கி கொண்டிருக்கின்ற
அந்த பயணம்தான் உண்மையான அது சமீரணன் கதி. அதை தாண்டி அது பின்னப்பட்டோ ஒரு வளைந்தோ எந்த விதத்துல போனாலும் அது நேர்மையற்ற அது கதின்னு தான் அதை சொல்ல முடியும். அப்ப அந்த கதிக்குரிய உண்மையான அந்த லட்சணத்தோடு இருக்கக்கூடியது தான் அதுதான் உண்மையான நேர்மையா என்பது, இலகுவாய் என்பது அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சகஜ நிலையில ரொம்ப ரிஸ்கே எடுக்காத, எந்த விதத்திலையும் அதிக எஃபெக்ட் இல்லாத, இயல்பாகவே அது நடக்கக்கூடிய வகையில ரொம்ப லேசாக இருக்கணும். அது சாதாரணமா அந்த அளவுக்கு ஒரு மென்மையாக இருக்க வேணும். அதுதான் இலகுவாக, யாதொரு சேஷ்டயமும் சப்தமும் இல்லாமல். அப்ப அந்த கதி என்பது இயல்பாகவே நமக்குள்ள நடக்க சொல்லோ, ஒரு சப்தம் வரதோ, ஏதோ ஒண்ணு ஜர்காவதோ, ஏதோ சவுண்டு வரதோ, நின்னு நின்னு வரதோ, அந்த மாதிரி எந்த விதத்திலும் எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாமல் சுவாசம் உண்டோ வென்று அறிவதற்கு கூட முடியாமல், அப்ப அந்த கதி இருக்க சொல்லோ இயல்பாகவே அந்த சுவாசத்தினுடைய நிலை என்பது ரொம்ப 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 அதிகப்படியான அந்த மெல்லிய அந்த மென்மையான அந்த தன்மையில தான் அது மேலும் கீழும் போயிட்டு வரக்கூடிய நிலையில இருக்கணும். அந்த டைம்ல இவர் சுவாசிக்கிறாரா இல்லையான்றது கூட நம்மளால அறிய முடியாதது. அப்ப அந்த டைம்ல 2 மார்பு குழியில் இருந்தோ அல்லது அடி தொண்டையினுடைய குழியில் இருந்தோ ஒரு துடிப்பு மாத்திரம் காணலாம். அதுதான் சரியான கதி. இப்ப அந்த சரியான கதி என்பது பாத்தீங்கன்னா மேலும் கீழும், அப்ப மேலே இழுக்கிறதுக்கு அந்த கதி மேல போகிறதுக்கு 5 செகண்ட் ஆச்சுன்னா கீழே வரத்துக்கு அதே 5 செகண்ட் தான் ஆகணும். அதை தாண்டி சமமாக நடக்கணும். அப்பதான் ஒரே சீராக அது கதி மேலையும் கீழும் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதுக்கு இது உதாரணம், இந்த 5 செகண்ட் இருந்து அது 5 செகண்ட்ன்றது கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றது உங்களுக்கு. அப்போ ஒருவருக்கு 3 செகண்ட் தான் எடுக்க முடியும் மேல் கதிக்கு, கீழ்கதிக்கு 3 செகண்ட் தான் வரும். ஒவ்வொருத்தருக்கு 10 செகண்ட் வரலாம். அவங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற நிலை எப்படி வேணாலும் அது மாறி மாறி வரலாம். ஆனா பாத்தீங்கன்னா மேல் கதி மேல எடுக்க சொல்ல 3 செகண்ட், கீழே வர சொல்ல 8 செகண்ட், இந்த மாதிரி ஒரு இன்பேலன்ஸ் இல்லாத இருக்கக்கூடாது. அவரவர்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு அதை 100% நம்ம சரியாக செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு ஆரம்ப காலகட்டத்துல 3 செகண்ட் தான் மேல போகிறதுக்கு, கீழே வரத்துக்கு 3 செகண்ட் தான் ஆகும். அது ஒவ்வொருத்தருக்கு அவங்க லங்ஸுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய உணவு முறை, பழக்க வழக்க முறையில ஆரம்பத்திலே 10 செகண்ட் கூட இருக்கும் அது. ஆனா எடுத்த உடனே நீங்க நான் 3 செகண்ட் தான் என் கெப்பாசிட்டி, நான் 10 செகண்டுக்கு ட்ரை பண்றேன்னா நிச்சயமாக உங்களால தொடர்ந்து ஜபம் செய்ய முடியாது. என்ன பாத்தீங்கன்னா நீங்க 1 மணி நேரம் ஜபம் பண்ணான்னு உட்காருவீங்க, அந்த பேலன்ஸ் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா எடுத்த உடனே என்னுடைய கெப்பாசிட்டி 5 செகண்ட் தான் முடியுது, நான் 10 செகண்ட் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன்னா உடனே என்னால ஒரு 5 நிமிஷம் கூட தொடர்ந்து என்னால ஜபத்தில் உட்கார முடியாது. ஏதோ ஒரு இடத்துல தடை வரும். ஆனா ஒரே சீரான வேகத்துல, ஒரே சீரான அந்த சமமான நிலையில நீங்க அந்த கதி மேல முழுமையான நீங்க அந்த கவனத்தோடு செய்யும் போது, ஆனா 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ண ரொம்ப சர்வ சாதாரணமாக இயல்பாகவே அது முடிந்து விடும். நீங்க உண்மையில நீங்க சரியான முறையில அந்த கதியை கவனிச்சு மேலும் கீழும் நீங்க சமமான முறையில நீங்க நடத்தினாலே நீங்க அந்த டைம் போறதுன்றது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மனமானது வெளியில இல்ல. வெளியில இருந்தாதான் கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கோம். ஐயோ 1 மணி நேரம் ஜபம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆயிருக்குமான்னு கடிகாரத்தை திரும்பி பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிருக்கும். டைம் என்பது ஓடவே ஓடாது. ஆனா உண்மையில அந்த 100% நீங்க கவனத்தோட அந்த கதியில அந்த கவனத்தோட அந்த புருவ மத்தியத்துல அந்த கவனத்தோட அந்த கதிய மேலும் கீழே நீங்க சமமாக எடுத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சரி டைம் பார்க்கலான்னு கண்ணை முழிச்சு வெளியில பாத்தீங்கன்னா 1 ஹவர் கூட ஆயிட்டு இருக்கும். அப்ப உங்களுடைய எப்பவுமே சரி, இது உண்மையில நீங்க முழு ஈடுபாடோட எந்த செயல் செய்தாலும் சரி, அது அந்த காலம் என்பது உங்களுக்கு அந்த கணக்கிலேயே வராதது. அது இயல்பாகவே ஒரு ஆழமான நீங்க அமைதியில ஆனந்தத்துல நீங்க இருக்கும் போது, அந்த கதி மேல 100% கவனத்துல இருக்கும் போது இயல்பாகவே அந்த நேரம் என்பது இந்த உடலினுடைய கவனமும் எல்லாமே ஒரு ஜாக்கிரத நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மனதினுடைய கவனமும் அந்த கதி மேல கவனமும் எல்லாமே இருக்கும்போது பாத்தீங்கன்னா காலம் என்பது மிக விரைவாகவே நீங்க வெளியில சின்ன நமக்கு டைம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா உள்ள போயிட்டுன்னா அதால நம்ம காலம் இல்லை, ஆனந்தத்துல இருக்கிறதால அந்த நிலை என்பது இயல்பாகவே அது ஏற்படும். அப்போ அந்த மாதிரி கதிதான். அப்ப நம்ம மேலும் கீழும் ஆரம்பத்துல என்னால விதை வாங்கின அன்னைக்கு 3 செகண்ட் தான் மேல கீழே நடத்த முடியுதுன்னா
அதுவே ஒரு வாரம் பத்தோ 10 நாள் பத்தோ 4 செகண்ட் மேல ஏத்தத்துக்கு கீழே இறக்கத்துக்கு 4 செகண்ட், அப்புறம் கூடவே இன்னொரு ஒரு மாசம் பத்து 5 செகண்ட். இப்படி ஒரு கிராஜுவலா நீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா கூட சரி, ஒரு 6 மாசத்துல எப்படியும் ஒரு 5 செகண்ட் மேல ஏறத்துக்கு கீழே ஏறத்துக்கு அந்த மாதிரி கொண்டு வரலாம். அது எதுவுமே சரி, அது பழக்க 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 பழக்கதான் நீங்க அந்த மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு கதிக்கு மேல போறதுக்கு 2 நிமிஷம், கீழே வரத்துக்கு 2 நிமிஷம் கூட அந்த மாதிரி எல்லாம் கூட நடத்த முடியும்ன்றதுதான் ஆனந்தர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு நம்ம நாளுக்கு நாள் நம்மளுடைய ஜப வாழ்க்கையில அதை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதான் அது சமமாக நடத்தி கொண்டு தான் நம்ம இயல்பாகவே அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்த்திட்டே போகணும். அதுதான் நீட்டுக. அந்த காலத்தை கதியின் மேல ஏறக்கூடிய டைம், கீழே வரக்கூடிய டைம் அந்த சமமான இதுல அந்த நேரத்தினுடைய காலத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லதான் அது நீட்டுக. அப்பதான் அது நேர்கதிய நமக்கு எளிமையாக அது கிடைக்கும். ஆனால் நீங்க உங்க கதியினுடைய சமன் இல்லாமல், பேலன்ஸ் இல்லாமல், எனக்கு மேல போகிறதுக்கு 10 செகண்ட் ஆகுது, கீழே வர்றதுக்கு 5 செகண்ட் தான் ஆகுது, இந்த முறையில நீங்க சதா பிராணாயாமத்துக்கு தயவு செய்து முயற்சி செய்ய வேண்டாம். உங்களுக்கு கதி முதல்ல சமமாக இருக்க வேண்டியதுதான். அது சமமாக அதை முறையாக நீங்க சரியா செய்து கொள்ள கற்றுக்கொண்டுதான் நீங்க சதா பிராணாயாமத்துக்கே நீங்க முயற்சி பண்ணணும். இல்ல நான் பேலன்ஸ் இல்லாத நீங்க சதா பிராணாயாமம் முயற்சிக்கிறேன் நீங்க சொல்லிட்டு அந்த விதத்துல முயற்சிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நீங்க தொடர்ந்து ஜபம் செய்ய முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இந்த வெளி சூழ்நிலை அந்த தடை என்பது இயல்பாகவே ஏற்படும். அதுக்குதான் முக்கியமாக அது சமமாக செய்ய வேண்டும். இதுதான் ஞானபிதா உலக சாந்தி குல ஜீவிதத்துல அந்த புத்தகத்துல தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறாரு. 47வது பக்கம் 64வது பக்கத்துல தெளிவாக ஞானபிதா இதை பத்தி சொல்லி இருக்கிறாரு. அப்ப மேலும் கீழும் சமமாக நடத்த வேண்டியதான் மிக மிக அது முக்கியம். அந்த கதிதான் நமக்கு அந்த தூங்காத சமயத்திலும் கிடைக்க வேண்டியது. அதுதான் நமக்கு மோட்சத்துக்குரிய மார்க்கம். அந்த கதி வரும்போதுதான் நமக்குள்ள அது பிரகாசிக்கின்றது. அப்ப அது எப்படி என்றால், இந்த இடத்தில் நெருப்பை வைத்துவிட்டு நெருப்பில்லாத மற்றொரு இடத்தில் ஊதினால் பிரகாசிக்குமா? ஒரு இடத்துல நெருப்பு கனல் வச்சு வேற ஒரு இடத்துல ஊதினா அது எப்படி அந்த நெருப்பு பிரகாசிக்கும்? அப்போ அந்த நெருப்பினால் பிரகாசிக்க வேண்டுமென என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, அந்த கனலின் மேல் தான் ஊத வேண்டும். அந்த கனல் என்பது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியமம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் அக்னி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியத்துலதான் அந்த நெருப்பு கனல் என்பது இயல்பாகவே இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கண்ணனுடைய அந்த பொசிஷனும் அதனுடைய 2 கண்ணுடைய அந்த புருவ மத்தியத்தை நோக்கி பார்க்கிற மாதிரி ஒரு அசைவில்லாமல் அதை நிலை நிறுத்தணும். கூடவே சிறியது நம்மளுடைய மனதினுடைய கவனமும் 100% அங்க கொண்டு வைக்கணும். அப்போது அந்த மாதிரி விதத்துல நம்ம கதி எடுக்கும் போதுதான் நமக்குள்ள அந்த நெருப்புக்கு அந்த அக்னி முனை அந்த சுழுமுனை என்பது அந்த இடத்துல ஊதும் போதுதான் நம்மள அந்த இயல்பாகவே அந்த இடத்துல ஹீட்ன்றது, அதாவது அந்த சுக்கிலமானது நமக்குள் இருக்கக்கூடிய அது சுரதம் என்ற அந்த நீரினுடைய அது கலப்பால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீரினுடைய இயல்பான இயற்கையினுடைய அமைப்பு புவியீர்ப்பு இசை காரணமாக அது கீழ் நோக்கித்தான் அதை இழுத்து கொண்டே இருக்கும். அதே நம்ம கதியை கீழ் நோக்கி ஈட்டி உலக விஷயத்தில் அது பந்தப்பட வைத்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த நீரை தான் நம்ம சுண்ட செய்ய வேண்டும். அதுக்குதான் அந்த புருவ மத்தியத்துல நம்ம சரியான முறையில அக்னி நேத்திரத்துல ஊதும் போதுதான் அந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை அது முழுவதுமாக அது விலகி சுரதம் என்ற விலகி அதுதான் ரசமணியாக கடைசியில கட்டும். அந்த கட்ட வேண்டும் என்பது 6வது அத்தியாயத்துல அந்த ரசமணி பத்தி ஞானபிதா சொல்லி இருப்பாரு. ரசவாதம் என்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த சுக்கிலத்தை ஊதி கட்ட வேண்டும் என்ற முறையில சொல்லி இருப்பாரு. அப்ப அந்த நெருப்பு கடல் தான் முழுமையாக நம்ம சரியான முறையிலே அந்த முழு கவனம் கண்ணுடைய பொசிஷனும் கூடவே சரியது அந்த கதியை மேலும் கீழும் சமமாக மனதையும் அந்த இடத்துல புருவ மத்தியத்துல நிறுத்தி தான் நம்ம கதி எடுக்கணும். அப்பதான் நமக்குள்ள அந்த பிரகாசம் என்பது இயல்பாகவே வரும். அப்ப அந்த ஜீவசக்தியா இருக்க அந்த வாயுனால நம்முடைய புருவ மத்தியமாகிய சுழுமுனையாயிருக்கின்ற அக்னி நேத்திரத்துல ஊதி ராக துவேஷாதிகாரான துர்விசாரங்கள், அதாவது துர்குணங்களை எப்போது அங்க எரிக்கிறோமோ அப்போதான் நமக்குள்ள பிரகாசித்து ஞானம் உண்டாகிறது. அப்போ
நமக்குள்ள எவ்வளவு நாள் தான் நம்ம வித்தை பண்ணாலும் சரி, நமக்குள்ள ராக துவேஷம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதுல இருந்து நம்ம விலகி வர முடியல இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாலும் சரி, நம்ம சரியான முறையில அந்த புருவ மத்தியத்தில் அந்த அக்னி நேத்திரத்துல அது சரியான முறையில கதி எடுத்து அங்கதான் கரெக்டா ஊதனா மட்டும்தான் அந்த ராக துவேஷங்களுடைய அந்த பற்றிலிருந்து நம்மளால விடுவித்து வெளியில வர முடியும். அந்த மாதிரி நம்மளுக்குள்ள அந்த அக்னி நேத்திரத்தினுடைய அந்த அதில் இருக்கக்கூடிய அதை பிரகாசிக்க செய்தால் மட்டும்தான் நம்மளால இந்த உலக பந்தத்திலிருந்து எளிமையாக விடுதலை பெற முடியும். அதே சமயம் உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் நம்ம சரிவர செய்வோம். கூடவே அந்த தாமரை இலை தண்ணீர் போல அதுல பற்றில்லாத நம்ம அந்த செயல்கள் செய்வதற்கு அந்த உறுதுணையாக இருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் எந்த அளவுக்கு நமக்குள்ள அது கெட்டித்தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அது பிரகாசிக்க அந்த நிலை ஏற்படும். எந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த சுக்கிரத்துடைய அந்த பிரகாசம் அந்த இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நம்ம சுழுமுனையான அக்னி நேத்திரத்துல சரியான முறையில நம்ம ஊதி கட்டுகிறோமோ, அப்பதான் அந்த அளவுக்கு தான் நமக்கு உலக பற்றிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். நம்மளுடைய அந்த ராக துவேஷம் என்பது இயல்பாகவே அந்த அக்னி நேத்திரத்தில் தான் அது எரிந்து சாம்பலாகும். அப்படி இருக்கும் போதுதான் அப்ப அதுல பற்றில்லாத நம்ம இருக்க முடியும். பொதுவாக பாத்தீங்கன்னாலே உலகத்துல யாரோ ஒருத்தர் என்ன கூட ஏதோ ஒண்ணு நான் ஏன் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன என்ன திட்டாருன்னு கூட வச்சுங்க. அது இன்னைக்கு நினைச்சாலும் அத நான் டென்ஷன் ஆகுறேன், என்னுடைய ஜீவன் அதால கோவப்படுது, டென்ஷன் ஆகுது, ரொம்ப வைப்ரேட் ஆகுது. அதை இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அதே நினைப்பிலேயே எனக்கு ரொம்ப பாதிக்கப்படுறேன். அப்படி என்னன்னா உன்ன அந்த பற்றில இருந்து நான் வெளிவரவில்லை என்று அப்படிதான் அர்த்தம் அது. ஆனால் மனம் என்பது இயல்பாகவே ஏதாவது ஒண்ணு நினைப்பு வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை யாரோ ஒருத்தர் 10 வருஷம் என்ன நான் ஏன் திட்டினா கூட அது சாதாரணமாக அது ஈஸியா எடுத்துட்டு போறது. இன்னைக்கு நினைச்சா கூட அந்த வேர்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த கவனம் இருந்தாலும் சரி, அதை பத்தி என்னுடைய ஜீவனுக்கு எந்த எஃபெக்டும் இல்லாத ஈஸியா எடுத்துட்டு போயிட்டுன்னா மனுஷ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான். யாவர் புரிதல் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு மாதிரில ஈஸியா எடுத்துட்டு போயிடும். அதுதான் அந்த மாதிரி அந்த வார்த்தைகளோடு இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த செயல்களை ஒட்டுதல் இல்லாமல் இருப்போம், பற்றுதல் இல்லாமல் இருப்போம். அப்ப அந்த மாதிரி வரணும்னா உங்களுக்குள்ள அந்த ராக துவேஷங்களாகி அந்த அக்னி நேத்திரத்தில் அதை எரிக்கணும். அப்படி எரித்தல்னா அந்த கரெக்டாக அந்த ஜீவசக்தியான வாயுவை அபானனாக மாற விடாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த சுரம் என்ற நீரை முழுவதுமாக வற்றும் போதுதான் நமக்குள்ள அந்த சுழுமுனையில அந்த சுக்கிலம் என்பது அந்த கெட்டித்தன்மை வரும். அதப்பதான் அந்த பிரகாசிக்கம். அந்த பிரகாசம் ஏற்படும் போதுதான் அக்னியினுடைய இயல்பு பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே அது மேல் நோக்கித்தான் அது பயணம் செய்யக்கூடியது. அது பொதுவா தீபம் எப்பயுமே மேல் நோக்கி தானே உங்களுக்கு எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனா இதே நீருடைய இயல்பு எப்பயுமே புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கித்தான் அது பயணம் செய்து கொண்டிருக்கும். அதே மாதிரிதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தினுடைய அந்த தன்மை நீர்த்தன்மை இருக்கும் வரை அது கீழ் நோக்கித்தான் நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கும். அதாவது உலக விஷயத்துல அதோகதியாக்கி அது பந்தப்படதான் வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அதே சுக்கிலத்தை நீங்க சரியான முறையில் அதுக்கான அந்த நெருப்பு தன்மையான அக்னி நேத்திரத்துல வச்சு ஊதும் போது மட்டும்தான் சரியுது. அது மேல் நோக்கி அது பிரம்மாந்தரத்தை நோக்கி அது பயணம் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அந்த அக்னி நேத்திரத்தோடு அந்த ஜீவசக்தியான வாயு அதனுடைய முழு தன்மையோடு இருக்கும் போது தான் உலகத்தினுடைய அந்த பற்றுக்களால எந்த விதத்திலையும் அதனுடைய உலகத்தினுடைய நடவடிக்கையால நம்ம பாதிக்கப்பட இந்த ஜீவன் என்பது பாதிக்கப்பட மாட்டாதது. அதுதான் பாத்தீங்கன்னா ராக துவேஷங்களை அங்குத்தான் எரித்து சாம்பலாக்க வேண்டும். இல்ல நம்ம அக்னி நேத்திரத்துல ஊதாம நம்ம நான் மட்டும் ஜபம் செய்யறேன் முறையில அந்த அக்னி இன்க்ரீஸ் பண்ணாத விட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு 20 வருஷம் நான் வித்தை பண்ணாலும் 30 வருஷம் வித்தை பண்ணாலும் அதை அவங்கள விட்டு அந்த ராக துவேஷம் என்பது விலகாது, அது கூடவே தான் இருக்கும். அப்போ வித்தம் வாங்கி 6 மாசம் ஆகுதுன்னா கூட சரி, அது முறையான முறையில சரியான முறையில அந்த அக்னி நேத்திரத்துல நம்ம ஊதி பிரகாசிக்க செய்யும் போது மட்டும்தான் சரி. 6 மாசம் ஆச்சோ 3 மாசம் ஆச்சோ அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது அவங்களுடைய ஜீவனுக்கு இயல்பாகவே அது ஏற்படும். அந்த வெளி உலக சூழ்நிலையும் புற உலக அக உலக சூழ்நிலையும் இயல்பாகவே பெரிய மாற்றத்தை அது இயல்பாகவே அது உண்டு பண்ணும். கூடவே சரியது
அவங்களுடைய ஜீவன் மேல்கதி போவதுக்கும் அந்த தன்னிறைவும் அது பெற்றுத்தரும். அதுக்குத்தான் அந்த துர்குணங்கள் அதை எரிக்கணும்னா அது சரியான புருவ மத்தியத்தை, அந்த கண்ணு பொசிஷன்லயே நீங்க உங்களுடைய அந்த புருவ மத்தியத்தை அந்த சுழுமுனை அக்னி நேத்திரத்துல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுலயே கவனம் வைத்து சதா அந்த மேலும் கீழும் அந்த இப்ப சொன்ன அந்த சரியான கதி முறையை நம்ம நடத்தணும். அந்த மாதிரி நடத்துறது தான், அது மாதிரி நடத்தும் போதுதான் நமக்குள்ள அது பிரகாசிக்கிறது. அப்பதான் நமக்கு ஞானம் உண்டாகிறது. இந்த விதம் இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் ஞானம் உண்டாவதில்லை. இந்த விதத்தில் செய்வதற்கு தான் உண்மையான பிராணாயாமம் சொல்றது. ஆனா இதை உலக மக்கள் இதை அறியாம இந்த இந்த வாக்கியத்தினுடைய பொருளை தவறாக புரிந்து கொண்டு ஒரு மூக்கனுடைய துவாரத்தை அடைச்சி மற்றொரு மூக்கனுடைய துவாரத்தின் வழியாக அந்த வாயுவை மேல கீழே மேலே ஏற்றி அடக்கி பிடித்து வலுக்கட்டாயமாக அதை நிறுத்தி அப்ப அந்த மாதிரி பண்ணனா நம்ம தலையில் உள்ள அந்த மூளை இலகி பைத்தியம், சழம், நாடிப்பிழை இந்த மாதிரி வியாதிகள் உண்டாவது கடைசியில செத்து போகவும் செய்கிறார்கள். அந்த நிமித்தம்தான் உலகத்தில் பிராணாயாமத்தை அநேகமாக நிந்தித்து இந்த மாதிரி தப்பா செஞ்சுட்டு போறவங்களாம் பார்த்துட்டு புதுசா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி பிராணாயாமம் செய்தாலே ஏதோ நோய் வரும், பைத்தியம் ஆயிடுவாங்கோ, செத்து போயிடுவாங்கோ, அதால அது பண்ண வேண்டாம்ன்ற முறையில சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தவறாக செய்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல இந்த மாதிரி லாக் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள பார்த்துட்டு தான் புதுசா வரவங்க கூட இந்த பிராணாயாமத்துக்கு வர மாட்டேன்றாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சரியான முறையில இந்த பிராணாயாமம் செய்யணும். அப்படி செய்யல அது தவறாக போறதால் தான் அநேகம் பேர் அந்த பிராணாயாமம் செய்யறவங்களை நிந்திக்கிறார்கள், பிராணாயாமத்தையும் நிந்திக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்படுறத பார்த்துட்டு அதுக்குதான் சரியான முறையில செய்யணும். ஆனா உண்மையில நம்ம சரியான முறையில செய்தோம்னா சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை என்பதை தான் ரிஷிக்களால சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பிராணன் நமக்குள்ள எங்க இருக்குன்னு பார்த்தா அது உள்ளதான் இருக்கிறது. அப்ப உள்ளில் இருக்கிற அந்த பிராணனை மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைச்சு மற்ற துவாரத்தின் வழியாக வெளியில விட்டேன்னா, அந்த மாதிரி விட்டனா என்ன வெளியில வெளியில இருந்து அப்ப உள்ள பிடிச்சு இழுத்தன்னா வாயுகளை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது நமக்குள்ள பலவிதமான நாடிப்பிழைகள்லாம் ஏற்படுதுதான் ஞானப்பிதா இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்குதான் வேறொரு உதாரணம் மூலமாக இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. ஒரு சாக்கு நிறைய நெல் வச்சிருந்து அதுக்கு வெளியிலயும் அதிக நெல் இருக்கு. அப்ப அந்த நெல்லையும் இந்த சாக்கு மூட்டையில போட்டு நிரப்பினா என்ன ஆகும்? கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நெல்லு மூட்டை கிழியும். அப்புறம் இருக்கிற இதுல அந்த மூட்டையே டேமேஜ் ஆயிடும். அப்புறம் அந்த நெல்லெல்லாம் ஃபுல்லா கொட்டி போயிடும். அப்ப என்ன அதை கவனியாமல் நம்ம நெல்லை அதில் வாரி போட்டு மிதித்து அழுத்தினா என்ன ஆகணும்? அந்த சாக்கு கிழிந்து போகும். அதே மாதிரிதான் நம்மில் இருக்கும் அந்த ஜீவசக்தியா இருக்கிற இந்த வாயுன்னு ஒண்ணு இருக்கு. வெளியில இருக்கிற அந்த வாயுவோடு அந்த இழுத்து சேர்க்கிறது, அந்த ஒன்னாங்க சேர்த்த கருதி நம்ம வெளியில இருக்கிற வாயுவை இழுத்து ஏற்றினா அபாயம் நேரிட்டு ஆபத்துக்கள் நேரிட்டு உண்டாகி செத்து போவதற்கான அந்த சூழ்நிலை என்பது உருவாகுது. அதனால பிராணாயாமம் என்று சொல்லுவது நமது உள்ளில் இருக்கிற அந்த பிராணனை வெளியில விடாம நமக்குள்ளேயே நடத்துவதுதான் உண்மையான அது பிராணாயாமம். அப்படி செய்வதற்கு தான் யாதொரு வியாதியும் உண்டாவதில்லை. அதனால்தான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லைன்னு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம்ன்றது ஞானபிதா இந்த 4வது அத்தியாயத்தில் நமக்கு ஒருவருடைய உபதேசம் எதுக்கு வாங்கணும், அப்புறம் ஈஸ்வரனுடைய அந்த படைத்தல் காத்தல் தன்மை, அது ஜீவசக்தியான வாயு தான் ஈஸ்வரன் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. உபதேசம் எதுக்கு வேணும்னு தெளிவுபடுத்துறது எப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்காரு. கூடவே எப்படி நமக்குள்ள அந்த சதா பிராணாயாமம் நடத்தணும் அப்படின்ற முறையை நமக்கு ஞானபிதா இந்த அத்தியாயத்துல எப்பெல்லாம் ஒரு சித்த வித்தியார்த்திக்கு தான் செய்யற அந்த கதி சரியான முறையில இருக்குதா இல்லையான்றத அவருக்குள்ளேயே ஒரு செக் பண்ணிட்டு கூட இந்த 4வது அத்தியாயம் என்பது முழுவதுமாக ஒவ்வொரு தனிப்பட்ட வித்தியார்த்திக்கு சப்போர்ட் பண்ணும் அது. அப்ப அததான் அதுதான் நம்ம அந்த தியானத்துல வித்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்ன்றதுதான் இந்த 4வது அத்தியாயம் நமக்கு நம்ம செய்யற கதியை நமக்கு நாமே சரி பண்ணிக்கிற அளவுக்கு இது தெளிவாக ஞானபிதா நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த முறைப்படி நாம் முறையாக இந்த ஜபம் செய்து ஞானபிதா கூறிய அந்த இலக்கை அடைவோம். தொடர்ந்து நாளைக்கு நாம் 5வது அத்தியாயத்துல பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல்
சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐயா இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. சரிங்க, நல்லா கேக்குது. கேக்குது. சரிங்க. அப்போ நம்ம நேத்திக்கு வரைக்கும் இந்த உபதேசம்ங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி சாமி விளக்கம் கொடுத்துருந்தாரு. அதாவது செத்து போகிற சமயத்தில் நம்ம ஜீவன் அதனுடைய சொந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு ஒரு கதி தேவைப்படுது. அதுக்கு மேல்கதி அப்படின்னு பேர். அந்த மேல்கதி கிடைக்காதனால தான் பிரம்மரந்திரம் தட்டி திறக்க முடியாமல் போகுது. செத்து போகிற சமயத்தில் கூட அந்த ஜீவன் அந்த மேல்கதியை அபியாசம் செஞ்சு அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் போதுமான சக்தி இல்லாததுனால அதை திறக்க முடியாமல் போகுது. அப்போ நாம் செத்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னமே அந்த மேல்கதியை அபியாசம் செஞ்சு அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து வச்சுருக்கணும். அப்படி நாம் திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் நரகம் அனுபவிக்கிறதுக்கோ இல்லை செத்து போகிறதுக்கோ இடம் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த மேல்கதி கிடைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சித்த வித்தைங்கிற அந்த உபதேசத்தை எந்த ஒரு வேலை செய்யும் போதும் எந்த ஒரு நேரத்துலையுமே அதை வெளிமுகமாக போக விடாமல் மேலும் கீழும் நம்முடைய சுவாசத்தை நடத்தி அதை ஒரே கதியாக சதா நடத்தணும். இந்த ஒரு வழி இல்லாமல் மற்ற வழியில் அவங்க இதுக்கு மேல்கதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதையும் சொல்லியிருந்தார். அப்போ அந்த மேல்கதி கிடைக்கிறது எந்த வகையில் கிடைக்கிது அப்படின்னா, நமக்குள்ளார சமீரணன்னு சொல்லக்கூடிய ஒரு கதி ஓடும். தூங்கும்போது அந்த கதி அபியாசமாகிறத நம்மளால் கவனிக்க முடியும். அது தூங்காத சமயத்துலேயும் வரும்போது நமக்கு அந்த ஜீவனானது பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறதுக்கான ஒரு நிலைமை உண்டாகுது. அதுதான் தானாக தன்மயமாய் தீருகின்ற மோட்சம்ங்கிற ஒரு நிலைமை. இந்த ஒரு நிலைமை இல்லாமல் வேற எந்த நிலைமையிலையும் மோட்சம் கிடைக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறதையும் சாமி இதில் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். அப்போ மோட்சம் கிடைக்கிறதுக்கு தேவையானது எது அப்படின்னா மேல்கதி தான். இப்போ நமக்கு இருக்கிறது என்ன கதி அப்படின்னா கீழ்கதியாக இருக்குது. அப்போது நம்மள இருக்கக்கூடிய ஜீவன் கீழ்கதியாக போய் தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் என்ன ஆவோம் அப்படின்னா பிணமாயிடுவோம். அப்போது நம்மளுடைய ஜீவன் பிணமாக அது வெளியில் வராமல் அது செத்து போகக்கூடிய அந்த நிலைமையில் இல்லாமல் அது மேல்கதியாகும்போது அது சாகாமல் அது உள்ளிலே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். அப்போ கீழ்கதியாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு எப்போ மேல்கதி கிடைக்குதோ அப்போ தான் அது மோட்சம்ங்கிற ஒரு நிலைமைக்கு போகுது. அப்படி அதுக்கு மேல்கதி கிடச்சிருச்சுன்னா அந்த ஜீவனானது என்ன ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுது அப்படின்னா, இப்போ அந்த ஜீவனுக்கு சத்வகுணம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மை இருக்குது. அப்போ அது ஈஸ்வரன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு அது போயிடும். அப்போ இந்த தன்மைகளில் அந்த மாற்றம் ஏற்படுறத நம்மளால் கவனிக்க முடியும். அப்போ அங்கே குணமற்ற நிலைமையில், களங்கமில்லாத நிலைமையில், இந்த பந்தமில்லாத நிலைமையில், மோகம் இல்லாத நிலைமையில், அது எந்த ஒரு சலனமும் இல்லாத நிலைமையில் ஒரு ஸ்தானத்தை அது அடையுது இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஈஸ்வரன் அப்படிங்கிறது இன்னொரு ஆள் கிடையாது, ஜீவன் அப்படிங்கிறதும் வேறொரு ஆள் கிடையாது. அது எல்லாமே தன்மைகளை பற்றி சொல்லக்கூடியது. ஜீவன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் படி அது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குது. மனம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் படி அது வேலை செய்யுது. அகங்காரமும் சொல்லக்கூடியது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரின் படி வேலை செய்யுது. ஆனால் ஒரே பொருள் தான். இதை பற்றி சாமி 10ஆம் அத்தியாயம் வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக அந்த விளக்கங்களை கொடுப்பார். ஒரே பொருள் தான் பலவித தன்மைகளில் பலவித வேலைகளை செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறது. அப்போது இங்கே ஜீவன் ஈஸ்வரனாக மாற்றம் அடைகிறத தான் ஜீவன் ஈஸ்வரனோடு சேர்ந்துருச்சு, ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாயிடுச்சுன்னு இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ தன்மைகளை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஜீவனாக இருக்கக்கூடிய தன்மை அது ஈஸ்வரனுடைய தன்மையாக அது மாற்றம் அடைஞ்சிருச்சு. அதைத்தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு தான் இந்த பிராணன் அபானன்னு சொல்லக்கூடிய அந்த 2 விஷயங்களையும் ஒன்றுபடுத்துறது, பிராணா பாணன்மார்களை ஐக்கியப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த பிராணன்னா என்ன, அபானன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான்
இந்த 2 பேரும் எப்படி ஒன்றுபட முடியுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பிராணன் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடியது. அபானன் அப்படிங்கிறது நம்மளிலிருந்து வெளியில போகக்கூடியது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணனுடைய தன்மை வேற, வெளியில போகக்கூடிய அபானனுடைய தன்மை வேற. அந்த ரெண்டும் எதிரெதிரான கோணத்துல இருக்குது. ஒன்று உள்ளாரே இருக்குது, இன்னொன்று வெளியில போயிட்டு இருக்குது. அப்போ இரண்டினுடைய செயல்பாடு எதிரெதிராக இருக்கக்கூடியது. இப்படி எதிரெதிராக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் எப்படி ஒன்று கூட முடியும்? எப்படி ரெண்டும் ஒன்று சேர முடியும்? அப்போ இங்க அபானனாக வெளியில போகக்கூடிய அந்த தன்மையை அவர் உள்ள இருக்கக்கூடிய பிராணனோடு சேர்த்து அதை உள்ளுக்குள்ளரே ஒரே கதியாக நடத்துறதுக்கு தான் பிராணாயாமம். ஆயமம் அப்படின்னு சொன்னா தடுத்து நிறுத்துறதுன்னு பேர். பிராணன் பிளஸ் அபானன் கூட்டல் ஆயமம், அதான் பிராணாயாமம். அப்போ பிராணனாக உள்ளில் இருக்கக்கூடிய கதியோடு அபானனாக வெளியில போகக்கூடிய கதியை தடுத்து நிறுத்தி அதோட சேர்த்து இந்த இரண்டையுமே மேலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் பிராணாயாமம். அப்போ இந்த 2 வகையான தன்மைகள்ல இருக்கக்கூடியது எப்படி ஒன்று கூட முடியும்னு ஒரு கேள்வி. அப்போ இது ஏன் 2 தன்மையில் இருக்குதுங்கிறத நாம முதல்ல கொஞ்சம் விசாரித்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நாம உள்ள இழுக்கிறது எது அப்படின்னா பிராணன், அதாவது ஆக்சிஜன். நம்மளிருந்து வெளியில போறது எது அப்படின்னா அது அபானன், அது கார்பன் டை ஆக்சைடு. அப்போ நான் ஆக்சிஜனை தான் உள்ளே இழுத்தேன், ஆனால் அது வெளியில் போகும்போது கார்பன் டை ஆக்சைடாக போகுது. ஆக்சிஜனுடைய மூலக்கூறு என்ன? O2, 2 ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். வெளியில் போகும்போது CO2 அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவாங்க, கார்பன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன். அப்போ நான் 2 ஆக்சிஜனை உள்ளே இழுத்தேன், ஆனால் வெளியில் போகும்போது கார்பனோடு சேர்ந்து 2 ஆக்சிஜனை நான் வெளியில் தள்ளிட்டேன். இப்போ இந்த கார்பனை நான் வெளியிலேருந்து உள்ளே இழுக்கவே கிடையாது, ஆனால் அது எனக்குள்ளார கிரியேட் ஆகிருக்குது. அப்போ எனக்குள்ளார உற்பத்தியான அந்த கார்பனை நான் உள்ளே இருக்கக்கூடிய பிராணனோடு சேர்ந்த அந்த கார்பனை நான் அந்த பிராணனை அபானனாக நான் ஐடென்டிஃபை பண்ணி என்னுடைய உடம்பு வெளியில் தள்ளிடுச்சு. இப்போ இந்த O2 கூட சின்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் இல்லைன்னா அது கண்டிப்பாக உள்ளாரே இருந்திருக்கும். இந்த பிராணனை இந்த உடம்பு எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளியில் தள்ளவே தள்ளாது. அது அபானனாக மாற்றம் அடைஞ்சதுனால தான் அது வெளியில் தள்ளுது. அப்போ வெளியில போகக்கூடியது அபானன் அப்படின்னா அங்க பிராணனுக்கு ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். கார்பன் சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதோட சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பொருள் கண்டிப்பா நான் வெளியிலிருந்து எடுக்கல, அது எனக்குள்ளார இருந்தே தான் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பொருள் சேராமல், அந்த பொருள் உற்பத்தியாகாமல் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த பிராணன் பிராணனாவே இருந்திருக்கும், அது அபானனாக வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ சாமி என்ன சொல்றாருன்னா அபானனாக வெளியில போகக்கூடிய அந்த பொருளை வெளியில போக விடாமல் தடுக்கணுங்கிறார். அப்போ அபானன் அப்படின்னாலே அது வெளியில போக வேண்டிய பொருள் தான். அதை நம்ம உள்ள வச்சிருந்து நமக்கு யூஸ் கிடையாது, இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும். ஏன்னா அதுல ஒரு கழிவு இருக்குது, கார்பன் சொல்லக்கூடிய கழிவு இருக்குது. இப்போ நாமெல்லாம் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணியில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி, அந்த சத்து இல்லாத தண்ணி அது யூரியாவா அது வெளியில போயிட்டு இருக்குது, கழிவாக வெளியில போகுது. நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானத்துக்கு அப்புறம் அந்த சக்கையிலிருந்து சத்துக்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சக்கை மலமாக வெளியில போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் வெளியில இருக்கக்கூடிய பிராணன்லேருந்து சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கழிவோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அபானனாக வெளியில போகுது. இது நம்ம சயின்ஸ் படி பார்த்தா கூட இப்படி தான் அதுக்கான அர்த்தம் வருது. ஆனால் சாமி சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிச்சு பாருங்க, அபானனாக போறதை தடுத்து நிறுத்துங்கிறார். அப்போ அது ஏற்கனவே கழிவு தான், அது வெளியில் போகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை தடுத்து நிறுத்துன்னு சொன்னால் அது நமக்கு ஆபத்தாகாதான்? அது வெளியில் போக வேண்டிய கழிவை தடுத்து நிறுத்தணுங்கிறது அது உடம்புக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அவர் சொல்கிறத இன்னும் ஆழமாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும், அந்த அபானனாக போகிறத தடுத்து நிறுத்தணும்னு சொன்னால் அது அபானனாகவே அது உருவாகக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. பிராணன் பிராணனாகவே இருக்கணும்னு தான் சொல்கிறார். அதனால தான் பிராணனோடு சேர்க்கணும்னு சொல்றாரு. அப்போ அது அபானனாக மாறிடுச்சுன்னா நிச்சயமா அது பிராணனோட சேர போறது இல்லை. ஒரு ஆக்சிஜன் கூட கார்பன் டை ஆக்சைடு சேர போறது கிடையாது, ஏன்னா இரண்டினுடைய தன்மைங்கிறது வேற. இந்த ஆக்சிஜன்கிறது ஒரு அக்னியை எரிக்கிறதுக்கு உதவுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த அக்னியை அணைக்கிறதுக்கு உதவுது. அப்போ அதனுடைய தன்மையே எதிராக இருக்கக்கூடியது. இந்த ஆக்சிஜன் இருந்தால் நம்ம உயிர் வாழ்வோம், ஆனால் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம்.
அப்போ அதனுடைய தன்மைகள் எதிரெதிராக இருக்கும்போது இந்த ரெண்டும் ஒன்று சேர்த்த முடியாது. ஆனால் அவர் சேர்த்த சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கார்பன் ஒன்று கிரியேட் ஆனது தான் அங்கே பிரச்சனைங்கிறார். அது ஓட்டுவாகவே பிராணனாகவே இருந்திருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றம் அடைந்தது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இந்த உடம்பு அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த அபானனாக அதை வெளியில் தள்ளி விட்டுருது. இப்போ என்னாகும், நம்ம உடம்புக்குள்ளார இந்த காற்றினுடைய பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா நம்ம உடம்புல இவ்வளோ நீர் இருக்கணும், இவ்வளோ உஷ்ணம் இருக்கணும், இவ்வளோ அந்த ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்கணும், இவ்வளோ காற்று இருக்கணும்னு ஒரு கணக்கு அந்த உடம்புக்கு தெரியும். அதில் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அதுவாகவே அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணும். அதனால முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக நம்மகிட்ட கேட்கும், தாகம் எடுத்து எனக்கு தண்ணி சக்தி குறைவாயிடுச்சு, கொஞ்சம் தண்ணியை உள்ளே விடு அப்படின்னு கேட்கும். அப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸை கொடுத்து அதை நிறைவு பண்ணுறதுக்கான வழிவகைகளை அது கண்டிப்பாக செய்யவே செய்யும். அப்போது எவ்வளோ காற்று நம்ம உடம்புல இருக்கணுங்கிற அந்த சென்ஸ் நம்ம உடம்புக்கு இருக்குது. அதனால அபானனாக எவ்வளோ காற்று வெளியில் போச்சோ அதே அளவுக்கு பிராணனை அதை உள்ளார இழுத்துக்கும். அப்போ அது நாம் வெளியில் அபானனாகவே அனுப்பலை அப்படின்னு சொன்னால் அது பிராணனை வெளியிலேருந்து உள்ளே இழுத்துக்காது. ஏன்னா தேவையான அளவு காற்று உள்ளே இருக்குது. ஸோ எக்ஸஸான காற்றையும் அது வச்சுக்காது, ஷார்ட்டேஜாக இருக்கக்கூடிய காற்றையும் அது வச்சுக்காது. அப்போ அந்த காற்றினுடைய அளவீடில் அதிகபட்சமாகவும் அது எடுத்துக்காது, குறைவாகவும் அது வச்சுக்காது. ஸோ அந்த சென்ஸு நம்ம உடம்புல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு சுவாசமானது வெளியில் போச்சோ அந்த அளவுக்கு சுவாசத்தை அது உள்ளே இழுத்துக்கிற பழக்கம் தான் இந்த உடம்புக்கு இருக்குது. இப்போ இதனால தான் நமக்கு உள்வெளி சுவாசம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நாம் வெளியில் விட்டதுனால உள் சுவாசம்ங்கிறது நடக்குது. அப்போ முதல்ல வெளி சுவாசம் போகுது, அந்த வெளி சுவாசம் போனதுனால இப்போ உள் சுவாசம் உள்ளே வருது. நம்மளுடைய சுவாசம் வெளியில் போகலை அப்படின்னா இந்த உள்ளே வர்றதுக்கான தேவையே இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய காற்று நமக்கு அவசியமே இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பிராணனை வச்சே நம்மளால் உயிர் வாழ முடியும். அங்கே பிராணனுடைய பற்றாக்குறை ஏற்படுது, அது அபானனாக போனதுனால. அதனால நமக்கு பிராணன் தேவைப்படுறதுனால வெளியில் இருக்கக்கூடிய காற்றை இழுக்க வேண்டிய அவசியம் இந்த உடம்புக்கு ஏற்படுது. அப்போது இது அபானனாகவே எப்படி மாற்றமடையாமல் செய்கிறது? ஏன்னா அபானனாக மாறினாதானே இது வெளியில் அனுப்பிவிட்டு ஒரு பற்றாக்குறை ஏற்படுத்துது. அந்த கார்பன்கிறது எதனால் உண்டாச்சு, ஏன் அது அபானனாக மாற்றம் அடைஞ்சுது அப்படின்னா, இந்த கார்பன் அப்படிங்கிறது ஒரு கழிவு. ஒரு பொருள் அது எரிஞ்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய புகை, அதுதான் கார்பன்னு சொல்லக்கூடியது. நாம் மோட்டார் சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்கில் ஊற்றிடுவோம். பங்கிலிருந்து அவங்க ஊற்றுனது என்னமோ பெட்ரோல் தான். ஆனால் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் சைலன்சர் வழியாக வெளியில் போகிறது புகையாக இருக்குது. நம்ம புகையை எந்த வகையிலையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வரல. ஸோ இன்புட்டு நம்ம பெட்ரோலாக கொடுத்தோம், ஆனால் அவுட்புட் என்ன ஆகுது, எனர்ஜி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அது எரிஞ்சு கரண்ட்டாக க்ரியேட் ஆகி அந்த இன்ஜினை இயக்குனதுக்கப்புறம் அதனுடைய கழிவு, அந்த எரிஞ்சதனுடைய கழிவு புகையாக வெளியில் போகுது. அதையும் கார்பன்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார போன இந்த பிராணன், அதாவது ஆக்சிஜன், அது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குள்ளாரையும் போய் ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணும். அந்த ஆக்சிஜனாக இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஏன்னா அது செயல்படணுங்கிறதுக்காக. அப்போ எல்லா செல்களும் அந்த வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு உட்பட்டு அது செயல்பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எல்லாம் அது எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எடுத்து யூஸ் பண்ணதுனுடைய விளைவாகத்தான் நமக்கு கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புகை நமக்கு கிடைக்கிது. அந்த புகை அந்த காற்றில் இருந்ததுனால தான் அது அபானன்னு சொல்லி இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா வெளியில் தள்ளி விட்டுருது. இப்போ அபானனாக போகாமல் அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அபானனாக உற்பத்தியாகாமலே அதை செய்யணும். அப்போது செல்களுக்குள்ளார இந்த காற்றினுடைய ஓட்டமானது அங்கே நடக்கக்கூடாது. அங்கே செல்களினுடைய இயக்கமானது அங்கே தடுக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அங்கே இயக்கம் நிற்கும் போது நமக்கு இந்த வெளி சுவாசம் அப்படிங்கிறது இல்லாமல் போய் அந்த உள் சுவாசங்கிற தேவையே இல்லாமல் போகுது. அந்த சமயத்தில் தான் நாம் இந்த பிராணனை அபானனாகவே மாற விடாமல் பிராணனை பிராணனாகவே வச்சிருந்து அதை மேல் நோக்கி அதை கொண்டு போக முடியும். அதைத்தான் நேரே கொண்டு போய் நீட்டுதல் அப்படின்னு சொல்கிறது. இதில் நமக்கு ஜென்ரலாக ஒரு கேள்வி வரலாம், உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உண்டு பண்ணிட்டு ஒரு உபஜீவனம் செய்கிறோம், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், தொழில்களை பார்க்குறோம், இதில் உடம்பை இயக்காமல் எப்படி இயங்கிறது அப்படின்னு. இந்த பிராணாயாமம் செய்கிறது இந்த உலகத்தை இயக்கிறதுக்காக கிடையாது, இந்த உலகத்தோடு ஒத்து வர்றதுக்காக கிடையாது. தன்னிலை உணரணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை விட்டால்தான் முடியும்.
அதனால தான் நாம் ஜபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி உட்காந்து பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் உடம்புனுடைய எல்லா செயல்பாட்டையும் நம்ம நிறுத்தி தான் ஆகணும். கண்ணு பார்க்கறத நிறுத்தி தான் ஆகணும், காது கேட்கறத நிறுத்தி தான் ஆகணும், வாய் பேசுகிறத நிறுத்தி தான் ஆகணும். இப்படி உடம்புனுடைய அத்தனை விவகாரங்களும் நின்னாதான் இந்த மனமானது, அந்த வெளியில் போயிட்டு இருந்த அபானனானது அது உள்ளுக்குள்ளார போய் அந்த புருவ மத்தியத்தில் ஐக்கியப்படுறதுக்கான ஒரு முயற்சி அது செய்யும். இந்த உடம்பு இயங்குச்சுன்னு சொன்னால் அது நம்ம வெளியில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உடம்புங்கிறதே வெளியில தான் இருக்குது. இந்த உடம்பு இயங்குச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வெளியில் இருக்கிறோன்னு அர்த்தம். தூங்கும்போது நமக்கு உடம்பு பற்றின எந்த ஒரு விவரமும் நமக்கு தெரியறதில்ல. காலில் அடிபட்டிருக்கோம், பகல் முழுவதும் அந்த வலியை அனுபவிச்சுட்டே தான் இருப்போம். ஆனால் நைட்டு தூக்கம்ங்கிற நிலைமைக்கு போன உடனே அந்த வலியும் மறந்து போயிடுது. காலில் அடிபட்டதும் தெரியறதில்ல. ஏன்னா நாம் உள்ளே இருக்கிறோம், உடம்பு வெளியில் இருக்குது. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை நம்மளால் உணர முடியாமல் போயிடுது. நாம் எப்போ வெளியில் வர்றோமோ அப்போ தான் உடம்பு ஞாபகத்துக்கு வருது, உடம்புல இருக்கக்கூடிய காயம் ஞாபகத்துக்கு வருது, அந்த வலி உணரப்படுது. அப்போது தூக்க சமயத்தில் இந்த காயத்தினுடைய வலி, அந்த ரணம் நமக்கு அனுபவப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் உள்ளே இருக்கிறோம், உடம்பு வெளியில் இருக்கிறதுனால தான். அப்போது நாம் உள்நிலை பயணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு இயங்கிறது கிடையாது. இந்த உடம்பு இயங்கலை அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புக்குள்ளார நடக்கக்கூடிய இந்த பிராணன் அபானனாக மாற்றமடையக்கூடிய செயல்கள் நடக்காது. அப்படி செயல்கள் நடக்கலைன்னா நமக்கு வெளி சுவாசமானது போகாது. வெளி சுவாசம் போகலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுவாசமானது எங்கே நடந்துட்டுருக்கும் அப்படின்னா புருவ மத்தியத்தை நோக்கி நேராக போயிட்டுருக்கும். இந்த வெளி சுவாசம் நடக்கும்போது கவனித்து பார்த்தோம்னா இந்த கண்களுக்கு கீழே மூக்கினுடைய தொடக்கம் இருக்குது, நுனி. அந்த மூக்கு இப்படி வளைஞ்சு கீழ்முகமாக இறங்கி வர்றதை பார்க்க முடியும். அண்ணாக்குக்கு மேலே துவாரத்தில் ஏறி கண்களுக்கு முன்னாடி இப்படி கீழ்முகமாக திரும்பி வெளிமுகமாக சுவாசம் வருது. அது வளைந்து வெளியில் வருது. இந்த சுவாசம் மூக்கின் வழியாக அபானனாக வர்றதுனால தான் இந்த உலகம்ங்கிறதே உற்பத்தி ஆகுது. நம்முடைய சுவாசம் அபானனாக வளைந்து வெளியில் வரலை அப்படின்னா உலகம்ங்கிற அவஸ்தையை நம்மளால் உணர முடியாது. அப்போது இந்த சுவாசமானது அபானனாக மாற்றம் அடைஞ்சாதான் இப்படி வளைஞ்சு வெளியில் வர்றது. அது பிராணனாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் அது வளைஞ்சு வெளியில் வராது. ஏன்னா நான் முன்னமே சொன்னபடி பிராணன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உடம்பை விட்டு வெளியில் போகிறது கிடையாது. உடம்பை விட்டு வெளியில் போகக்கூடிய அந்த காற்றினுடைய பெயர் தான் அபானன் அப்படிங்கிறது. அதனால தான் பிராணன் உள்ளில் இருப்பது, அபானன் வெளியில் போவது அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போ வெளியில் எந்த வழியாக போகுது? மூக்கின் வழியாக வளைந்து வெளியில் போகுது. இப்போ பிராணனாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் அது அபானனாக மாற்றம் அடையலை அப்படின்னு சொன்னால் அது நேராக மூக்கினுடைய அந்த வளைவையும் தாண்டி புருவ மத்தியத்தை நோக்கி நேராக போகும். அப்படி நேராக போகிற அந்த நிலைமையத்தான் நேராக கொண்டு போகிறது, நீட்டுறது அப்படின்னு சாமி சொல்கிறார். அதாவது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிராணன் அபானனாக இப்படி மூக்கின் வழியாக வளைஞ்சு வெளியில் போய் தீராமல் அது உள்ளுக்குள்ளாரையே மேலாக புருவ மத்தியத்தை நோக்கி நேராக போகும்போது அது நேர்கதியாகிறது. அதுதான் மேல்கதி அப்படின்னு சொல்கிறது. அப்படி வெளியில் போகாமல் தனக்குள்ளாரையே மேலும் கீழும் ஒரே கதியாக வரும் அந்த நிலைமை ஏற்படும். அதுக்காக தான் பிராணனை நேராக மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதனால தான் நீட்டுக அப்படின்னு சொல்கிறது. நீட்டுக அப்படின்னா நீளமாக்குறதுன்னு அர்த்தம். நீளமாக்குறது அப்படின்னா நேராக மேலே கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய பிராணன் என்ன ஆகுது? வளைஞ்சு போகுது. அப்போ அது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அப்போ அது வளையாமல் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் அது அபானனாக இருந்தால்தான் வளையும். அது பிராணனாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகும். அப்போது இந்த அபானனாக மாறுறதுக்கு என்ன ஒரு காரணம்னு சொல்லியிருந்தேன். நம்ம உடம்பு இயங்குது, அந்த உடம்புக்குள்ளாருடைய பிராணன் இந்த செல்களை தேவையான அந்த இயங்குறதுக்கு தேவையான சக்திகளை கொடுக்குது. அந்த சக்தியினுடைய உபயோகத்தினால கிடைக்கக்கூடிய கார்பன், அந்த கழிவு பொருள் அந்த பிராணனோடு சேர்ந்து இருக்கிறனால அது அபானனாக அது வெளியேற்றப்படுது. அப்படி இந்த உடம்புனுடைய இயக்கத்தை நாம் என்னைக்கு நம்ம நிறுத்தி வைக்கிறோமோ அதைத்தான் நம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வெளியில் இருக்கக்கூடிய எந்த அவஸ்தைகளையும் உணர முடியாது. இந்த உடம்பு வெளியில் தான் இருக்குது, உணர முடியாது. மனசு உணர முடியாது, அகங்காரம் உணர முடியாது. அப்போது அங்கே களங்கமில்லாத தன்மைக்கு நாம் போகக்கூடிய அந்த நிலைமையில தான் இந்த பிராணனானது பிராணனாகவே இருக்கும், அபானனாக மாற்றம் அடைகிறது கிடையாது. அதுதான் நாம் தூங்குகிற சமயத்தில் நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு கதி ஓடிட்டுருக்குது.
அந்த கதி எப்படி ஓடுதோ அதே மாதிரி தான் நமக்கும் இந்த நிஷ்டை சமயத்தில் நமக்கு அந்த கதியானது ஓட்டமாக இருக்குது. அதுதான் ஏககதி, மேல்கதி அப்படின்லாம் சொல்கிறது. அந்த கதி நமக்குள்ளார தூங்காத சமயத்திலையும் அது வரணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நமக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தான் பிராணாபானன்மார்களை ஐக்கியப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம். அப்போ தூக்க சமயத்தில் ஓடக்கூடிய கதி தான் நமக்கு தூங்காத சமயத்துலையும் வரும்போது, தூக்க சமயத்தில் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? ஈஸ்வர அம்சமாக இருக்கிறோம். அவன் காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்தான்னா ஒரு 10-15 கொலை பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு கொடூரமான சித்தமுடையவனாக இருக்கக்கூடியவனாக இருந்தால் கூட தூங்ககுரு சமயத்தில் ஈஸ்வரனாக இருக்கிறான்னு சாமி சொல்கிறார். அப்போ அந்த களங்கமில்லாத தன்மையை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். களங்கம் உள்ள தன்மைக்கு வந்தால் தான் அவன் கொலைகாரன், அவன் அகங்காரம் பிடிச்சவன். அவனுடைய சொந்த சுய சிந்தனையில் அவன் இங்கே வேலை செய்ய முடியும், தன்னுடைய சுய நலத்தை இங்கே காமிக்க முடியும். அவன் களங்கமில்லாத தன்மைக்கு போயிட்டான்னு சொன்னால் அவன் ரவுடி, அவன் இத்தனை கொலை பண்ணிட்டான், அவனுடைய கேரக்டர் இது எதுவுமே அங்கே சொல்ல முடியாது. அப்போ அந்த தூக்க சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய களங்கம் இல்லாத தன்மையை நாம் எப்போவுமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. அப்போ தூக்க சமயத்தில் நமக்கு ஒரு கதி ஓடுது இல்லையா, அது உள்ளே ஓடுதா வெளியில் ஓடுதான்னா உள்ளுக்குள்ளார ஓடுது. அப்போ தூங்கிட்டு இருக்கிறவங்களை கவனித்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறையா வகையான கதிகள் ஓடிட்டு தான் இருக்குது. அந்த கொரட்டை சவுண்டெல்லாம் வருது. அப்போ அதெல்லாமே சப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இதெல்லாமே சரியான கதி கிடையாது. சரியான கதிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய், அதாவது லகுவா, யாதொரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல், சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல், நெஞ்சுக்குழியிலிருந்தோ அல்லது தொண்டைக்குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மட்டுமே காணலாம். அதுதான் சரியான கதி. அந்த கதி தான் நமக்கு தூக்க சமயத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய கதி. அது தூங்காத சமயத்துலேயும் நமக்கு ஓடி தீரணும். அதுதான் மோட்சத்துக்கு தேவையான ஒரு மார்க்கம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ அந்த கதியினுடைய டெஃபனிஷன் சாமி என்னன்னு கொடுக்குறாரு? ஜீவ சக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் அப்படிங்கிறார். அப்போ அங்கே சுவாசம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது கூட நம்மளால் முடியாது. இப்போ நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு என்னவாக போயிட்டுருக்குது? உள்வெளி சுவாசமாக, பிராண அபானனாக அது உள்ளாரையும் வெளியிலையும் மாறி மாறி போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி போயிட்டுருக்கக்கூடிய அந்த பிராணனானது நம்மளை எந்த வகையிலையா தொந்தரவு பண்ணுதா? இந்த சப்தத்தை கொடுக்குதா? ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது இது நின்று போயிடுதா? இல்லை இதை ஓட்டும் போது நமக்கு வேறு ஏதாவது இந்த உள்வெளி சுவாசம் நடக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய வேலைகள் ஏதாவது நின்று போகுதா? ஒன்றுமே நடக்கிறதில்ல. இது இதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு, அது அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்குது. அப்போ அந்த சுவாசத்தினுடைய அழுத்தத்தை கூட நம்மளால் கவனிக்க முடியறதில்ல. இந்த உள்வெளி சுவாசத்தில் ஓடக்கூடிய அந்த பிராணனுடைய அந்த அழுத்தத்தை கவனித்து பாருங்கள், அது கூட தெரியறது கிடையாது. அது போகிறதும் வர்றதும் தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம இயல்பாக நாம் எடுக்கக்கூடிய கதியை கவனித்து பார்த்தா அந்த அழுத்தத்தை நம்மளால் உணர முடியுது. நம்ம மேலே எடுக்கிறதும் கீழே எடுக்கிறதும் நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி அது இருக்கக்கூடாதுங்கிறார். நமக்கு அந்த விஷயத்தை கிரகிக்கணுங்கிறதுக்காக தான் சப்தமாக எடுத்தாங்க, கிரகிக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு தெரியற மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் கிரகிச்சதுக்கப்புறம் அதை இன்னமும் எவ்வளோ லகுவாக பண்ண முடியுமோ, எவ்வளோ லேசாக்க முடியுமோ, எவ்வளோ சப்தம் இல்லாமல் செய்ய முடியுமோ, அது எவ்வளோ மென்மையாக செய்ய முடியுமோ அப்படி தான் அதை செய்யணும். அப்போது அதில் அழுத்தம் குறைவாக குறைவாக அதில் நீளம் அதிகமாக ஆரம்பிக்கும். அது நீளமாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த அபானனாக வெளியில் போகக்கூடிய நிலைமைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்படி அபானனாக எடுத்த எடுப்புலையே அது 0% அபானன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கிடைக்காது. அது நமக்கு ப்ராக்டிஸில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். தொடக்கத்தில் சுவாசம் வெளியில் போகவே செய்யும், அது போகாமல் இருக்க முடியாது. நிஷ்டை அப்படிங்கிற நிலைமையில் சமாதி நிலைமை கிட்ட போகும்போது தான் அந்த சுவாசம் முழுவதுமாக இல்லாத நிலைமையை நம்மளால் உணர முடியும். அது சாமி விசுத்தி அப்படின்னு ஒரு அனுபவ நிலைகளை பற்றி பேசுவார். வி அப்படின்னா விசேஷம், அதாவது அறிவு. சுத்தி அப்படின்னா நிர்மலம். அறிவு நிர்மலமாகிறது அப்படின்னு அதுக்கான அர்த்தம். அது எதனுடைய தன்மைன்னு சொல்கிறாரு? ஜீவனுடைய வேலை விட்ட சமயம்னு சொல்கிறார். அப்போ ஜீவன் வேலை செய்யலான்னு அர்த்தம். ஜீவன் என்ன வேலை செய்யுது அப்படின்னா அதுதான் வாயுவாக சலித்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சிட்டு இருக்குது. ஏன்னா பஞ்சபூதங்களை பற்றி பேசும்போது சாமி ஆகாசம் அப்படிங்கிறது சதாசிவனான ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பார். வாயு அப்படிங்கிறது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜீவனாக வாயுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஜீவனை அவர் அங்கே வாயுவாக ஐடென்டிஃபை பண்ணுறார்.
ஏன்னா அது வேலை செய்யணும் அப்படின்னா வாயு ரூபமாக அது வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் சுவாசம் வெளியில் போகுது அப்படின்னா ஜீவன் நஷ்டமாகுதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஜீவன் தான் சுவாசமாக வெளியில் போகிறது. அதுதான் தச இந்திரியங்களில் அந்த தச வாயுக்களாக வெளியில் போயிட்டுருக்குது. வாயு ரூபமாக போகிறது எல்லாமே ஜீவன் தான். அதனால தான் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் அது பரவி இருக்குது. அங்கே வாயுவால் அது தள்ளப்படும் போது அந்த சுக்கிலமானது கர்ப்ப பாத்திரத்தில் போய் விழுகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜீவனும் அந்த மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் பரவி இருக்குது. ஏன்னா அது வாயுவை தான் அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த வாயுவுக்கு தான் ஜீவன்னு பேர். அந்த வாயுவானது ஜீவனாக இருக்கக்கூடிய வாயுவானது வெளியில் தள்ளலை அப்படின்னு சொன்னால் நமக்கு மூத்திரமோ இல்லை மல ஜலங்களோ நமக்கு வெளியில் வராது. அப்போது அதனுடைய செயல்பாட்டு முறையில் ஜீவன் அப்படிங்கிறது அது ஒரு ஒளி ரூபமாக இருக்கலாம். ஆனால் அது செயல்படுற நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாயு ரூபமாக செயல்படக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. அதனால தான் விசுத்தி அப்படிங்கிறது அறிவு நிர்மலமாகிறது. அறிவு என்பது ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லி முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அப்போ ஜீவசக்தியான வாயு நிர்மலமாகிறது அப்படின்னா ஜீவன் தன்னுடைய தொழிலை நிறுத்திடுச்சுன்னு அர்த்தம். அது வாயு ரூபமாக எல்லா இடங்களிலும் பரவி இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் நிறுத்திடுச்சுன்னு அர்த்தம். அப்போது வெளி சுவாசம்ங்கிறது அங்கே நின்று போயிடுச்சுன்னு அர்த்தம். அது சமாதி நிலைமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஆக்னை அப்படிங்கிறது ஜீவன் சிவனாகி ஆனந்தித்து இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் இந்த வாயுவானது அங்கே தடுக்கப்படுது. அபானனாக வெளியில் போகிறது அங்கே தடுக்கப்படுது. அப்போ அது வரைக்குமே சுவாசம் இருக்கவே செய்யும். அதனால் உபதேசம் வாங்கின உடனே சுவாசம் நின்றுச்சா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அது போயிட்டே தான் இருக்கும். சுவாசிக்காமல் நம்மளால் கதி கூட பண்ண முடியாது. இந்த 2 நாசிகளையும் நாசி துவாரத்தையும் அடைச்சி வச்சுட்டு கதி எடுக்கலான்னா கதி கூட எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்மளுடைய நடவடிக்கை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா உலகம்ங்கிற அவஸ்தையை சார்ந்து இருக்குது. உடம்பை சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த உடம்பு இயங்கிறதுக்கு இந்த உள்வெளி சுவாசம் அவசியப்படுது. அதனால் இதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளுமே இருக்கும். நம்முடைய பயிற்சியும் அந்த நிஷ்டை அனுபவத்துக்குள்ளே நீங்கள் ஆழ்நிலைக்கு போகிற வரைக்குமே இந்த உடம்புனுடைய அவசியம் தேவைப்படுது. அதனால தான் இந்த உள்வெளி சுவாசத்தினுடைய அந்த தேவை நமக்கு கதி எடுக்கும் போது கூட தேவைப்படுது. அதனால் அவசியப்படுது. ஆனால் சாமி என்ன சொல்கிறாரு, நம்மளிருந்து வெளியில் போகக்கூடிய அபானனை வெளியில் போக விடாமல் பிராணனோடு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அபானனாக அதை மாற்றமடைய செய்யாமல் பிராணனை பிராணனாகவே வச்சுருந்தா அதனுடைய இயல்பு வெளியில் போகிறது கிடையாது. அது உள்ளுக்குள்ளாரே இருக்கிறது. அந்த பிராணன் உள்ளுக்குள்ளாரே இருக்க வேண்டிய தன்மையில் இருக்குது. அதனால் வெளியில் போக முடியாது. அந்த உள்ளுக்குள்ளாரே இருக்கிறதத்தான் நம்ம மேலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அதைத்தான் நாம் வளைந்து மூக்கின் வழியாக வெளியில் போக விடாமல் அதை நேராக மேலே புருவ மத்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த கதிக்கு பேர் தான் மேல் கதின்னு சொல்கிறது. அதை தான் சமீரணன் அப்படின்னு சொல்கிறது. அந்த கதி நமக்குள்ளார எப்போ வருதோ, அந்த பிராணனாகவே வச்சிருக்கக்கூடிய இயல்பு நமக்குள்ளார எப்போ வருதோ அப்போ தான் நம்மளே பிரகாசிக்கிறதுங்கிறார். அங்கே கங்கு இருக்கக்கூடிய இடத்துல அந்த நெருப்பு அங்கே பற்றணும் அப்படின்னா அங்கே போய் பிராணனானது ஊதப்படணும். இப்போ நாம் ஊதுறதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அபானனை. இது நெருப்பை அணைக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம அங்கே போய் ஊத முடியாது. ஆனால் அங்கே நெருப்பு கங்கு மேலே இந்த பிராணனை கொண்டு போய் ஊதும் போது தான் அந்த நெருப்பு கங்கு அக்னியாக அடுத்து எரிய ஆரம்பிக்கும். அதை தான் பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறது. அப்படி பிரகாசம் நமக்குள்ளார ஏற்படணும் அப்படின்னா இந்த பிராணனானது அந்த கங்கு மேலே போய் ஊதப்படணும். அதனால தான் அவனவனுடைய அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய சுழிமுனையில் ஊதாமல் இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அபானனாக அதை வெளியில் ஊதிட்டுருக்குறோம். பிராணனாக அந்த அக்னி நேத்திரத்தில் ஊதுறது நமக்கு கிடையாது. அதனால் ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவினால் நம்முடைய புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்தில் அதை பிராணனாகவே வச்சிருந்து கொண்டு போய் நம்ம ஊதணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நமக்கு நம்மளுடைய பிரகாசமானது உற்பத்தி ஆகுது. அந்த பிரகாசத்தில் தான் நம்மளுடைய துர்குணங்களெல்லாம் எரிஞ்சு நாசமாகிறது. அது வரைக்கும் நமக்கு இந்த துர்குணங்களோட போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அகங்காரங்கிற அந்த சுய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். விருப்பு வெறுப்பு ஆசா பாசங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே நாம் எப்போ இந்த துர்குணங்களை கொண்டு போய் எரிக்க வைக்கிறோமோ அங்கே பிரகாசம் வந்துருச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் எரிஞ்சிரும். அப்போ தான் நமக்கு ஞானம் உண்டாகுது அப்படிங்கிறார். இந்த ஒரு விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் நமக்கு ஞானமும் உண்டாகிறது இல்லைங்கிறார். அதனால தான் பிராணாயாமம் செஞ்சால் நமக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறது. பிராணாயாமம் செஞ்சால் நமக்கு வியாதி வராது அப்படின்னு சொல்கிறது. இதில் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் 2 இடத்துல சொல்லியிருப்பார். ஒன்று, இந்த வாயுவை வாலண்டியரியாக
பிராணாயாமம்ங்கிற பேரில் உள்ளுக்குள்ளார இழுத்து வச்சு வலது நாசியின் வழியாவோ இடது நாசியின் வழியாவோ ஒரு நாசியை அடைச்சிக்கிட்டு விடுறதும் இருக்குது. அந்த மாதிரியான செயல்முறைகள் தவறானது. ஏன்னா உடம்புக்கு ஏற்கனவே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, இவ்வளவு தான் வாயினுடைய தன்மை இருக்கணும், இவ்வளோ அளவு தான் இருக்கணும்ன்ட்டு. எக்ஸஸ் ஆனது வந்தாலும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை தான், அந்த வாயு ஷார்ட்டேஜ் ஆனாலும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ அந்த பேலன்ஸ் நமக்கு தெரியாதான் நம்ம உடம்புக்கு தெரியும். அதனால் தேவைப்படும் போது அந்த வாயுவை அதுவே எடுத்துக்கும். இப்போ நம்ம வேகமாக ஓடுறோம், இல்லை மலை ஏறுறோம், படிக்கட்டு ஏறுறோம் அப்படின்னா மூச்சு வாங்குது. ஏன் அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட வாயுவை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அந்த வேலைக்காக வேண்டி. அதை அபானனாக நிறைய மாற்றி வச்சுட்டோம். அந்த அபானனெல்லாம் வெளியில் போயிட்டுருக்குது. இப்போ பிராணன் அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் வெளியில் இருக்கக்கூடிய பிராணனை அதிக அளவில் அது எடுக்கிறதுக்கான தேவை ஏற்படுது. அதுதான் மூச்சு வாங்குகிற நிலைமையை நம்ம உணர முடியுது. அப்போ பிராணன் அதிக அளவில் செலவாச்சுன்னா அதிக அளவில் அதாவது அபானனாக மாற்றம் அடைஞ்சுன்னா அதிக அளவில் பிராணன் நமக்கு தேவைப்படுது. குறைந்த அளவில் நம்ம அபானனாக மாற்றம் அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா குறைந்த அளவில் வெளியில் போகும், குறைந்த அளவு பிராணனே அது தேவைப்பட்டிருக்கும். அப்படி குறைந்த அளவில் இந்த ஒரு வரவு செலவு நடக்கும்போது நமக்கு அது ஐடென்டிஃபை ஆகிறது இல்லை. ஆனால் அதிக அளவில் இந்த வரவு செலவாச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சிருவோம், என்ன மூச்சு ஜாஸ்தியாக வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஹார்ட் பீட்டெல்லாம் அதிகமாக துடிக்கும் பம்பிங்கில். அப்போது இந்த சதா பிராணாயாமிக்கு இங்கே வியாதி வராதுன்னு எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, எதை வச்சு ரிஷீஸ்வரர்கள் சொன்னதாக சொல்கிறாரு அப்படின்னா, நாம் பிராணனை சரியாக வச்சுருந்தோம், அபானனாக மாற்றமடையாமல் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புக்குள்ள எந்த ஒரு வியாதியும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தான் தின்னும் காய் இலை மருந்தும் இதுவே ஆகும் அப்படின்னு கூட அகஸ்தியர் சொல்லியிருப்பார். உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். உறங்கும்போது இருக்கக்கூடிய கதியை நாம் ஈஸ்வர சேவை செய்யும்போது உயர வாங்கணும் அப்படின்னு சொன்னால், உயிரெழுத்தாக இருக்கக்கூடிய பிரணவத்தை உயர வாங்கணும்னு சொன்னால் நமக்கு வேறு காயோ பழமோ மருந்தோ ஔஷதமோ எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அகஸ்தியரும் சொல்லக்கூடியது. அதே தான் ரிஷீஸ்வரர்கள் சொன்னதாக சாமி இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. அதனால் நாம் இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய அந்த துர்விசாரங்களும் நமக்கு ஏற்படாது. முதல்லையே இந்த புத்தகம் தொடங்குறதுக்கு முன்னாடியே விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம்னு சொல்லியிருப்பார். அந்த விருப்பு வெறுப்பையும் அவர் வியாதின்னு தான் சொல்கிறார். அது மனம் சார்ந்த மனதை அந்த சீராக இருக்கக்கூடியதை கெடுக்கக்கூடிய அந்த வியாதிகள். அது நாம் செத்து போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும். ஒன்று உடம்புல வரக்கூடிய வியாதினாலே செத்து போயிட்டுருக்குறோம், ஆனால் மனசுலேயும் வியாதிகள் வருது. அது விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய வியாதிகள். அதுவும் நம்மளுடைய இறப்புக்கு காரணமாக இருக்குது. உடம்பை என்ன தான் பாதுகாத்து வியாதியே வராத அளவுக்கு வச்சுட்டா கூட மனசை பாதுகாக்காமல் விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய வியாதிகள்னாலையும் நம்ம செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. ஏன்னா பந்தங்கள் ஏற்படுது. அந்த பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா ஜீவன் வாயுவாக வெளியில் சலித்து போய் செத்து போக வேண்டிய சூழலுங்கிறது ஏற்படுது. அப்போது தன்னுடைய அபானனை பிராணனாகவே வச்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு, வெளியில் போகக்கூடிய காற்றை வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், அந்த காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கு அந்த ஃபார்முலா அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவர் யமன்னு சொல்லக்கூடிய அந்த கூற்றை உதைக்கக்கூடிய அந்த வழியை கண்டுபிடிச்சிருவார். அதனால் சதா பிராணாயாமிக்கு வியாதி வர்றது கிடையாது, அவருக்கு மரணமும் கிடையாது, அதாவது செத்து போகிற நிலைமையும் அவருக்கு கிடையாது. ஆனால் நாம் பிராணாயாமங்கிற பேரில் இந்த வாலண்டியரியாக எதையாவது ஒன்று உள்ளே இழுத்து எக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல பலவிதமான வியாதிகள் உண்டாகும். நமக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கோ நாடிப்பிழை உண்டாகிறதுக்கோ கூட வாய்ப்புகள் உண்டாகுது. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். இப்போ கூட பாலசுப்ரமணியம் ஐயா சொன்னார், ஒரு சாக்கு நிறைய நெல்லை வச்சு அது ஒரு 25 கிலோ தான் பிடிக்கும்னா 25 கிலோ தான் அதில் போடணும். கூட இன்னொரு 10 கிலோவை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகணும் அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய தையெல்லாம் விட்டு சாக்கு கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி உடம்புக்கு எக்ஸஸான காற்றுக்களை உள்ளே இழுத்து பிராணன் நல்லது தானே அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்துக்கக்கூடாது. சாக்கு கிழிஞ்சு போகிற மாதிரி நம்ம உடம்புக்கும் பிரச்சனைகள் வரும். அதனால் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவே போதும் தான், அந்த பிராணனே போதும் தான். அதை வெளியில் விடாமல் போகாமல் தடுத்தாலே நமக்கு வெளியிலிருந்து எதுவுமே தேவைப்படாது. நாம் அபானனாக வெளியில் விடுறதுனால தான் வெளியிலிருந்து பிராணனாக உள்ள நமக்கு ஒரு அவசியங்கிறது ஏற்படுது. அதனால் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிராணனை அது அபானனாக வெளியில் மாற்றம் அடைஞ்சு அது வெளியில் போக விடாமல் தடுத்து நமக்கு உள்ளாரையே அதை நடத்தணும், அது இருக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் பிராணாயாமம்னு பேர்.
ஆயமம் அப்படின்னா தடுத்து நிறுத்துறதல். பிராணன் அபானனாக மாற்றமடைஞ்சு வெளியில் போகிறத தடுத்து நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம். அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வர்றது கிடையாது. ஏன்னா இந்த வியாதி உண்டாகிறதுக்கு காரணமே உடம்பும் மனமும் இயங்கிறதுனால தான். இந்த 2 இயக்கமும் நின்று போகும்போது அவருக்கு எந்த ஒரு வியாதியும் வரப்போகிறது கிடையாது. அதனால தான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிராணாயாமம் பற்றின ஒரு விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். நான் ஒரு 10 நிமிஷம் அதிகமாகவே டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிறனால நான் நேரம் கவனிக்கலை. நம்ம நாளைக்கு வந்து இந்த 5ஆம் அத்தியாயமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் பற்றின தத்துவங்களை நாளைக்கு நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க.